வச்சு எடுத்துனோன்னா கொடுப்பாங்க, ஜெயிலுக்கு போவாங்க. ஸோ இப்படி பண்ணி கிட்டத்தட்ட 400 கோடி சேர்த்துருக்கிறார். இந்த 400 கோடி கம்போடியா, அமெரிக்காவை உள்ளிட்ட இடங்களில் தங்கமாக, அதுதான் இந்த ஜூனியர் போட்டிருந்தாங்க, மஞ்சள் உலோகம் தங்கமாக போட்டிருக்கிறார். இவங்களே ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் துட்டை கொண்டு போய் அங்கே தங்கமாக இறக்குறாங்க. அங்கே இருக்கிறவனுக்கு இவங்க ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் இந்த துட்டை இங்கே கொண்டு வராங்க. ஏன்னா வங்கி மூலமாக கொண்டு போகிறீங்க, ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் கொண்டு வராங்கன்றது தெரியாதா? ஸோ அந்த 400 கோடி பறிபோகக்கூடிய நெருக்கடி ஏற்பட்டு இருக்கிறது. நியாயமாக சம்பாதிச்ச காசுனா பேங்க்கில் போட்டு வைப்பேன், திருட்டுத்தனமான காசுனா எங்கேயாவது பதுக்கி தானே வைப்பேன். அங்கே ஒரு இடத்துல பதுக்கி வைக்கும்போது அவனுக்கு நீ பதுக்கி வச்ச துட்டு, திருட்டுத்தனமாக சம்பாதிச்ச துட்டு, அதுவும் கொண்டு வரது யார்? ஜிடிஎம். நீ எப்படிப்பட்டவன்றது தெரியாது. ஜிடிஎம்முக்கு காட்ஃபாதர் இலங்கை தமிழர் ஒருவர் இருக்கிறார், அவர் அமெரிக்க குடிமகன் ஆகிவிட்டார், அவரே அடிச்சிருவார் துட்டை. இன்னொன்று, ஜிடிஎம்மும் அந்த இலங்கை தமிழரும் சேர்ந்து ஐஸ்கிரீமுக்கு நாமத்தை போட்டால் என்ன பண்ண முடியும்? ஸோ இப்போது உடனடியாக ஜிடிஎம் அமெரிக்கா சென்றாக வேண்டும். போலன்னா 400 கோடி போச்சு. இந்த நேரத்தில் நீதி அரசர்கள் வெளியில் விட்டுட்டாங்க. வந்தவொடனே வேலையை பார்த்து